வெறும் ஒரு பேட்ஸ்மேன் ஃபார்முக்கு வந்ததுக்கே சிஎஸ்கேவோட பேட்டிங் லைனப்பே பார்க்க டேஞ்சரஸாக இருந்தது. ரீசெண்டாக சிஎஸ்கே டிசியோட மேட்ச் நேரில் பார்க்க போயிருந்தேன். லாஸ்ட் டைம் பஞ்சாப்க்கு போகும்போது விட இந்த வாட்டி க்ரௌடு டபுளாக இருந்தது. ஏன்னா பிரேவிஸ் ஆட போகிறான் அப்படின்னு சொன்னோடனே எல்லாருமே செம்ம எக்ஸைட் ஆகிட்டாங்க. மேட்ச் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே கொஞ்சம் பக்குன்னு தான் இருந்தது. ஏன்னா லாஸ்ட் 2-3 மேட்சஸாக நம்ம பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே டக்குன்னு அவுட் ஆகிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த வாட்டி ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக ஸ்டார்ட் பண்ணாங்க அண்ட் ஸ்லோவாக அந்த பேஸை ஏற்றுனாங்க. அண்ட் ஆயுஷ் மாத்ரே சாம்சனோட பார்ட்னர்ஷிப் அவ்வளோ அமேசிங்காக இருந்தது பார்க்கவே. இன்ஃபேக்ட் ஸ்டேடியம்க்கு போய் பார்த்த எல்லாருக்கும் தெரியும் சஞ்சு சாம்சனோட செஞ்சுரி செம்ம கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்டாக இருந்தது. அதுவும் தலைவர் ஸ்டைலில் இருந்தது. ஆனால் செகண்ட் இன்னிங்ஸில் 2 புது போலரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு கண்டிப்பாக ஜெயிச்சிருவோம் அப்படின்னு இருந்தது. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் இதே கிரவுண்டில் 210 நம்மளால் டிஃபெண்ட் பண்ண முடியல. பட் திஸ் டைம் போலர்ஸ் எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக ஆடினாங்க. ஃபீல்டிங் டாப் நாச்சாக இருந்தது. ஸ்டப்ஸ் ஸ்ட்ரைக்கில் இருக்க வரைக்கும் கொஞ்சம் நெயில் பைட்டிங்காக தான் இருந்தது. ஆனால் அந்த விக்கெட் போனதுக்கு அப்புறம் எஸ் திஸ் இஸ் த சிஎஸ்கே வி வாண்டட் அப்படின்னு இருந்தது. ஜெயிச்ச உடனே ஜாலியாக வீட்டுக்கு போய் சேர்ந்தோம்.